ஆட்டோ ஆட்டோ தம்பி, ஒரு ஆட்டோவும் நிற்க மாட்டேக்கானே. இந்த நேரத்தில் பஸ்ஸும் கிடையாது, பெட்டி வேற ரொம்ப வெயிட்டாக இருக்கு. என்ன பண்ண? என்ன பெரியவரே, இந்த ராத்திரியில இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை தம்பி, வீட்டுக்கு போகணும். இந்த நேரத்தில் இங்கே பஸ்ஸும் கிடையாது, ஒரு ஆட்டோக்காரன் கூட நிப்பாட்ட மாட்டேங்கிறான். அதான் என்ன பண்ணன்னு யோசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. இந்நேரத்தில் ஆட்டோக்காரன் யாரும் நிப்பாட்ட மாட்டான். அதான் நானும் நடந்தே வீட்டுக்கு போயிடலான்னு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்க போகணும்? எனக்கு காருண்யா நகர் தான். எனக்கும் அந்த பக்கம் தான். வாங்க சேர்ந்தே நடப்போம். சரி வாங்க. பெரியவரே, இந்த பெட்டி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் போல, தூக்க முடியாம தூக்குறீங்க. நான் வேணா கொஞ்சம் வச்சுக்கவா? சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எங்க போயிட்டு போறீங்க நேரம்? தம்பி, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதனால இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சதுல அவளுக்கு கொஞ்சம் நகைகளும் பணமும் இதில் கொண்டு போறேன். ஓ, இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா இதுல நிறைய நகையும் பணமும் இருக்கும் போலயே. இருட்டான இடத்துல இவரை தள்ளி விட்டுட்டு இந்த பெட்டியோட எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தம்பி இப்படி பண்ணாதீங்க, தம்பி இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உங்களை நல்லவன் நம்பி தானே கொடுத்தேன். தம்பி தம்பி கொடுத்துருங்க. என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும் தம்பி, அவ வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. தம்பி இப்படி பண்ணாதீங்க தம்பி. தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி. ஐயோ, வாழ்க்கையே போச்சே, இனி நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, என்ன இது? ஒரு 50 பவுனும் 10 லட்சமும் தேரும் போலயே. சே, அடிச்சது ஒருத்து தான். தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே நல்லவன் நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. தம்பி இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன், நீ திருடிட்ட. தம்பி 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 கொடுத்துருங்க. நீ கள்ளன், நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும் தம்பி. அவ வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. பண்ணாதீங்க தம்பி. தம்பி இப்படி பண்ண தம்பி. தம்பி விட்டுருங்க தம்பி, விட்டுருங்க. இப்படி பண்ணாதீங்க தம்பி. ஐயோ, இது என்ன சத்தம்? தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன் தான் அந்த சத்தம் கேக்குதுன்னு தெரியலையே. நம்ம சகாக்களை கூப்பிட்டு ஒரு ட்ரிப்பை போட்டுற வேண்டியதான். மாப்பிள, வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரே மண்டக்கடியா இருக்குல்ல, ஒரு ட்ரிப்பை போட்டுருவோமா? ஓகே மச்சான், செலவெல்லாம் நீ பார்த்தா பிளானை நான் போடுறேன். மச்சான், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? சும்மா குளு குளுன்னு இருக்குல்ல. எப்படி சுத்தி சுத்தி பாக்குறியா? கண்ணு குளிர்ச்சியா இருக்கா? எல்லாரும் வாங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். டேய், மதுரா மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படின்னா 2 ஹோட்டலா? இல்லை, ஒரு ஹோட்டல் தான். சுறா கறி, பொறா கறி, எறா கறியிலேருந்து நண்டு அவியல், முட்டை வறுவல், தவளை துவையல் வரைக்கும் உனக்கு என்னடே வேணும்? அப்போ பாம்பு பரோட்டாவும் பெருசாலி பொழிப்பும் கிடைக்குமா? அதுதானே அங்கே ஸ்பெஷலே. ஊருவன, பரப்பன, தாவுவன, துள்ளுவன, நீந்துவன, நகர்வன எல்லாம் கிடைக்கும் மச்சான். போமா? அப்போ அங்க போயிருவோண்டே. இரு, உனக்கு என்னடே பிரச்சனை? தலைக்குள்ள இருந்து கண்ணா பின்னான்னு சத்தம் கேட்குது, அப்படிதானே? எப்பேற்பட்ட சத்தத்தையும் நிப்பாட்டதுக்கு
என்கிட்ட ஒரு ரகசிய மருந்து இருக்கு. அது என்ன, சவுண்டை கட் பண்ணக்கூடிய கட்டிங் தானே? ஆமாடே, சரி வாங்க போவோம். சில்லறைய போடு முன்னால, அது இன்பம் தரும். கட்டிங்க போடு நண்பானி, அது மகிழ்ச்சி தரும். என்ன ஒரு மகிழ்ச்சி! எப்பா, ரகசிய மருந்து அதுக்குள்ள வேலையை காட்ட தான் செய்து. என்ன ஒரு மன அமைதி! வானத்தில் பறக்கிறது மாதிரி இருக்குப்பா. தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே நல்லவன் நீ நம்பி. பாவி, பாவி, பாவி. தம்பி இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன், நீ திருடிட்டி. தம்பி 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 கொடுத்துருங்க தம்பி. நீ கள்ளன், நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போயிருந்த அவன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிருந்த தம்பி பண்ணாதீங்க தம்பி. தம்பி இப்படி பண்ண தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி. இப்படி பண்ணாதீங்க தம்பி, பண்ணாதீங்க தம்பி. ஐயோ, இந்த சவுண்ட் இன்னும் போலையா? பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குப்பா. இப்படி இருந்தா எப்படி தூங்க முடியும்? என்னோட நிம்மதியே போச்சு. என்ன செய்யறதுக்குனே தெரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். ஹலோ டாக்டர், தலைக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குது டாக்டர். தூங்க முடியல டாக்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போங்க டாக்டர். இதோ உடனே வரேன். என்ன டாக்டர் அதுக்குள்ளாடி வந்துட்டாரா? யார் அது? பிரதர், நான் ஒரு ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். மனுஷங்க இருக்கக்கூடிய 1008 பிரச்சனையில இவன் வேற. போயா நீயும் உன் இயேசுவும். தம்பி, நான் டாக்டர் வந்திருக்கேன். உள்ள வாங்க டாக்டர். தம்பி, உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மன அழுத்தம் தான். உங்கள் தலைக்குள்ளே கேட்குற இந்த சத்தத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். நல்லா தூங்கி எழும்புங்க, எல்லாம் சரியாயிரும். பயப்படாதீங்க. தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன், நீ திருடிட்டி. என் பொண்ணோட கல்யாணமே கல்யாணமே. ஐயோ, திரும்பவும் சத்தமா? இந்த சத்தம் என்ன விட்டு போகவே போகாதா? ஐயோ, இதுக்கெல்லாம் இனி ஒரே வழிதான் இருக்கு. பேசாம அவரை கூப்பிட வேண்டியதான். நல்ல சத்தம் கேளு, நல்ல சத்தம் கேளு, நல்ல சத்தம் கேளு, நல்ல சத்தம் கேளு. மைண்டு நாய்ஸ் போய் கைண்டு வாய்ஸ் கேட்க நல்ல சத்தம் கேளு, நல்ல சத்தம் கேளு. வாங்க சாமி. மானிடா, உனக்கு என்னதான் பிரச்சனை? சத்தம்தான் பிரச்சனை சாமி. சத்தந்தானே. பித்த பிரச்சனையா, முத்த பிரச்சனையா? உக்ரைனின் யுத்த பிரச்சனையை கூட இந்த வித்தைக்காரன் தீர்ப்பான். டை போட்டு மை போட்டு கைபேசி பொய் பேசி பணப்பை வாங்க வருவான் இந்த சந்நியாசி. அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. என் பிரச்சனைக்கு தான் என்ன பரிகாரம்? மானிடா, ஒரு பிரச்சனையா, பல பிரச்சனை இங்கு இருக்கிறது. அப்படியா சாமி? அது என்ன பிரச்சனை? உன் வீட்டின் வாஸ்துவும் சரியில்லை, வர்ணமும் சரியில்லை. அப்ப நான் என்ன சாமி செய்யணும்? வாசலை மாற்று, மைண்ட் நாய்ஸ் மாறிவிடும். வர்ணத்தை மாற்று, கைண்ட் வாய்ஸ் வந்துவிடும். சாமி, வாசலையும் வர்ணத்தையும் எல்லாம் மாற்ற முடியாது சாமி. ஏன் மானிடா? ஏன்னா இது வாடகை வீடு. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. ஓஹோ, கவலைப்படாதே. இப்போது பார் இந்த வித்துவானின் வித்தையை.
விட்டதா? என்ன சாமி சொன்னீங்க? இப்பொழுது சத்தம் நின்று விட்டதா? என்ன சாமி சொன்னீங்க? கேட்கல, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஸ்பீக்கர் அவுட் ஆகி விட்டது போல ஸ்பீடாக கிளம்பி விடுவோம். சாமி சாமி, எங்க போனாரு சாமி? பிரதர் பிரதர் யார் அது? பிரதர், நான் ஒரு ஊழியக்காரன். இதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக உங்கள் வீட்டு கதவை நான் தட்டியிருக்கேன். அன்னைக்கு நம்மளால் சந்திக்க முடியல. இன்னைக்காவது உங்கள் கூட பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்குமா? ஏயா முடியாது முடியாதுன்னு எத்தனை முறையா சொல்றது? அதே மாரி ஏயா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற? என்ன வீடு வீடா போய் மதமாற்றம் பண்றியா? மனுஷனை நிம்மதியா இருக்க முடியா? பிரதர், உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறத கடவுள் பார்க்குறாரு. அதனால உங்ககிட்ட பேச சொல்லி என்னை உணர்த்துறாரு. அதனால தான் நான் வந்தேன். போயா வேலையை பார்த்துட்டு. அதுக்கெல்லாம் இங்க நேரமா இருக்கு. பார்க்குறாராம், உணர்த்துறாராம். தம்பி, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன் திருடிட்ட. என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போயிரும் தம்பி. ஐயோ, இந்த சத்தம் இன்னும் போகலையா? என்ன செய்தனே தெரியலையே. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே. ஐயோ ஐயோ. என்ன மச்சான், உனக்கு இன்னும் அந்த சத்தம் நிக்கலையா? ஆமாடா, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பெரியவரோட சத்தம் என் தலைக்குள்ள எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குடா. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா. அவ்வளோதானே. எனக்கு கொஞ்சம் பணம் தா, அதை வச்சு உன் சார்பா கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கும் அனாதை இல்லம் முதியோர் ஆசிரமத்துக்கும் உதவி செஞ்சிருவோம். எவ்வளோ பெரிய கெட்ட காரியமாக இருந்தாலும் 2-3 நல்ல விஷயம் பண்ணி சரி பண்ணிடலாம். கவலைப்படாத, அதுதான் கான்செப்டு. புண்ணிய காரியம் பண்ணா சத்தம் தானா நின்னுரும். வேணா பாரு. சரி நண்பா, அப்படின்னா இந்த பணத்தை வச்சுக்க. நீ என்னத்தை பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நண்பா, என்னத்தையாவது பண்ணி எனக்கு இந்த சத்தம் போனா சரிதான்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் ஒரு யோகா மாஸ்டர் வர சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவர் வந்து உனக்கு உதவி செய்வார். அட, அதுக்குள்ளே யோகா மாஸ்டரே வந்துட்டாரே. வாங்க மாஸ்டர் வாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொன்னார். யோகாவில் கிடைக்காத நிம்மதி வேற எதுலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு சில ஆசனங்களை சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் சரியாக பண்ணிடுங்க. 5 நிமிஷத்தில் எல்லாம் கிளியர் ஆக போகுது. சரி, வந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க. இப்போ மூச்சை கொஞ்சம் உள்ளே இழுங்க. இப்போ விடுங்க. இப்போ இழுங்க, விடுங்க. வெரி குட், வெரி குட். அப்படிதான். இப்போ மெதுவாக உங்கள் கண்ணை திறங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு மாஸ்டர். இன்னும் ஒரு சில ஆசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை சரியாக பண்ணிங்கன்னா அந்த சத்தம் எல்லாம் தானாகவே நின்றோம். இன்னைக்குள்ள ஃபீஸ் 2000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. கேஷா ஜிபேயா? கேஷை என் நண்பன்கிட்ட வாங்கிக்கோங்க மாஸ்டர். தேவைப்பட்டா கூப்பிடுங்க. சரி, அப்போ நான் வர்றேன். சரி மாஸ்டர். இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குதே. இதையே தொடர்ந்து பண்ணி பார்ப்போம். தம்பி, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன் திருடிட்ட. என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போயிரும் தம்பி. இந்த சத்தத்துக்கு எந்த தீர்வுமே இல்லையா? எனக்கு உண்மையாட்டுமே பைத்தியம் பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுட்டு படுக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. கடவுளே, எப்படியாவது இந்த நிலைமையிலேருந்து என்னை காப்பாத்துங்க. பிரதர் பிரதர் யாருங்க அது? நானே நிம்மதி இல்லாமல் இங்கே இருக்கேன். பிரதர், முன்னாடி வந்த ஊழியக்காரன் தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். என்னை உள்ளே வர அனுமதிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஓ, சரி சரி, வந்து தொலைங்க. பிரதர், உங்கள் மனசில் கேட்கக்கூடிய சத்தம் நீங்கள் செஞ்ச துரோகத்தினாலையும் பாவத்தினாலையும் பாதிக்கப்பட்ட உங்கள் மனசாட்சியின் சத்தம்தான். உங்களுடைய இந்த குற்ற மனசாட்சியும் நீங்கள் செஞ்ச பாவத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த நபராலேயோ பொருளாலேயோ புண்ணிய செயலாலேயோ மன்னிக்கவோ குணப்படுத்தவோ முடியாது. அதுக்கு ஒரே வழி
கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்க செஞ்ச பாவத்திலிருந்து மனம் திரும்புறது தான். நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. சரி, இதுதான் வேத புஸ்தகம். இதை படிங்க, எல்லாம் புரியும். சரி கொடுங்க, படிக்கிறேன். தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே, நல்லவன் நம்பி. அது திருடிட்டியே, அது திருடிட்டியே. தம்பி 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 தம்பி, நீ கள்ளன், நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும் தம்பி. அவன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. பண்ணாதீங்க தம்பி, தம்பி இப்படி பண்ண. தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி, விட்டுருங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைதியை நான் உணர்றேனே. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இது என்னோட கதையை போலவே இருக்கே. யாரோட கதை இது? சகேயு. அப்போ இதுதான் என்னுடைய நிம்மதி இல்லாமைக்கு காரணமா? அப்படின்னா அந்த சகேயு மனம் திரும்பி செஞ்சதையே நானும் செய்ய போறேன். அப்போதான் என் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். அந்த பெரியவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த பெட்டி அவரிடத்துல சேர்க்கறது தான் என்னுடைய அடுத்த வேலை. இப்பவே கிளம்புறேன்.